சொல்லி விஷ்ணு வம்சம் சோமு அலங்க விஷ்ணு. அதுக்கு இன்னொரு காரணம் சொல்லுவார், பிராஜி வம்சம் ஒரு வம்சம் இந்தியாவில் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த காரணத்தை சொல்லி இது விஷ்ணு வம்சம் தான். அதுக்கு அவர் என்ன பொருள் சொல்லியிருக்காருன்னா, தான் பிறந்ததாலே ஒளி குலத்தை அலங்கரித்தவன். ஆக பல்லவர்கள் வேலி தமிழர், ஏன்னா இதுவரைலாம் ஆந்திராவிலிருந்து வந்தாங்க அங்கிருந்து வந்தாங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் தான் முதலாக இந்த தமிழ் மரபினர் என்பதை இந்த செப்பேடை எடுத்து காமித்து சொன்னார். இது முக்கியமான செய்தி. ஏனென்றால் பல்லவர்கள் ஆந்திராவில் முற்காலத்தில் ஆட்சி செய்தார்கள் என்பதற்காகவே அவங்க ஆந்திராவிலிருந்து வந்தாங்க என்று கூறுவதை நாம் பார்க்கணும். அது சாதவாங்க கேட்டுக்கிட்டாங்க, தென்கிழக்கு ஆந்திரா பகுதியை நீங்கள் பார்த்துங்க, எங்களுக்கிடையே சிற்றரசராக இருங்க என்று கேட்டுக்கொண்டுதான் அங்கே போனோம். தென்கிழக்கு ஆட்சி பகுதிக்கு அங்கே இருந்தாங்க. விஜயபுரி என்ற ஒரு தலைநகரத்தை அவங்க எரிந்து அழித்தார்கள் என்று சொல்ல முடியாது, தங்கள் கீழே கொண்டு வந்தாங்க. எப்போது சாதவாகனர் முடிஞ்ச உடனே சாதவாகனுடைய ஆட்சி கீழே இருந்த சூழ்நிலையில் 3 பேர், சூற்றுநாதர், இன்னொரு இக்ஷுவாகன்னு நினைக்கிறேன், 3 பேர் அவங்க கீழே ஆட்சி செய்யறாங்க. சாதவாகன ஆட்சி முடிந்த உடனே சாதவாகனரை பற்றி ஒரு செய்தி நான் சொல்லணும். சிலப்பதிகாரத்தில் 100 கண்ணர் என்று வருவது தான் சாதவாகனன் எழுதுறாங்க. அது தப்பு. ஏனென்றால் சதம்னா 100, அதனால் 100 கண்ணர் என்று எழுதுனாங்க. சதம் என்றால் முண்டா மொழியில் காது. காது அவனுடைய குலப்பேர அந்த சதம் என்ற சொல் அது முண்டாமொழியில் இருக்குதுன்னு ஒருத்தர் எழுதியிருக்கார். அதுதான் குதிரை சம்பந்தமான காதை உடையவர்கள் தான் இந்த சாதவாகனர் என்ற ஒரு மரபினர். இன்னைக்கும் கொங்கு நாட்டில் ஒரு சில குழு, அதாவது ஜாதி குழுக்களில் கூட்டங்கள் இருக்குது. அதில் ஒரு ஜாதியில் முழு காதன்னு சொல்லுவாங்க அந்த ஜாதி, அந்த கூட்டத்துக்கு. ஏனென்றால் காது குத்த மாட்டாங்க. தன்னுடைய குலச்சின்னம் எதுவோ அது எந்த ஊரும் செய்யக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இந்த காதை குத்த மாட்டாங்க. அதனால தான் அது அவங்களுக்கு பேர் முழு காதன். அந்த மாதிரி சதகர்ணி இதில் அந்த பேர் இப்படி வந்திருக்கலாம் என்று டிடி கோசாம்பி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். பல்லவர்கள் அவங்க ஆட்சி முடிந்த உடனே திரும்ப காஞ்சிபுரத்துக்கு வந்துடுறாங்க. கிபி 4ஆம் நூற்றாண்டில் விஷ்ணுகோபன் என்ற ஒரு மன்னன் இருக்கான். அவன் சமுதிரகுப்தன் படையெடுத்து வரும்போது அவன் இருக்கான் காஞ்சியில். காஞ்சியாக விஷ்ணுகோபன் ஒரு கல்வெட்டு சொல்லுவாங்க. அவனுடைய வெற்றியை சொல்கிற கல்வெட்டு அது. அழகாக பார்த்து தூண் கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் காஞ்சியாக விஷ்ணுகோபன் என்ற ஒரு செய்தி நம்ம பார்க்குறோம். இப்படி இந்த களப்பிரர் என்ற அந்த வரலாறு ஒன்று அவங்களுடைய சான்றுகள்லாம் அழிக்கப்பட்டிருக்கலாம். ஒரு காரணம், இந்த செய்திகள் அதிகம் கிடைக்காத காரணம் சான்றுகள் அழிக்கப்பட்டிருக்கலாம். அல்லது சான்றுகள் அழிக்கிறது இந்திய வரலாறு ஒன்றும் புதுசு கிடையாது. நீங்கள் பெங்காலில் மகாயான புத்திசம் இருக்குது, ரொம்ப புகழ்பெற்று இருக்குது. பிராமணர்கள் என்ன பண்ணாங்கன்னா மகாயான புத்திச கோட்பாடுகளை சான்ஸ்கிரிட்டில் எழுதி வச்சுக்கிட்டு அந்த கோட்பாடு எங்ககிட்டே இருக்குது, எங்களை பின்பற்றுங்கன்னு மகாயான புத்திசத்தை அழிச்சே விட்டாங்க. இது இந்தியாவில் பல வகையில் சமூகத்தில் மற்ற இதுகளில் எல்லாத்தையும் இந்த அழிப்புகள் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். சில நேரங்களில் அவங்க சொல்லும்போது வரலாற்றை வேறு விதமாக சொல்லுவாங்க. அந்த சொல்லுக்கான பொருள் ஒன்று இருக்கும், அவங்க எழுதும்போது வேறு ஒரு பொருளை எழுதுகிற செய்திகளை நமக்கு நிறைய கிடைக்கத்தை நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது களப்பிரர் வரலாற்றிலும் பல சான்றுகள் கிடைக்கலாம். இன்னைக்கு எதிர்காலத்திலையும் கிடைக்கலாம். இதுவரையில் புகழாமூர்த்தி கல்வெட்டு ஒன்று தான் களப்பிரருடைய ஆட்சிக்கு சான்றாக இருக்கிறது. கிபி 5ஆம் நூற்றாண்டு அந்த கல்வெட்டு. களப்பிரர் 6ஆம் நூற்றாண்டில் பாண்டியர்களாலும் பல்லவர்களாலும் அழிக்கப்படுகிறார்கள். கோயில் அவங்க இருக்காங்க, பேரளவுக்கு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த களப்பிரருடைய ஆட்சி மக்களுக்காக, ராஜா யாருமே கிடையாது, அதான் பெரிய சிக்கல். ஒரே ஒரு இது அச்சத விக்ரம் தான் மொத்தம். அவனை பற்றி மூவேந்தங்கள் பாட்டு பாடினான்னு சொல்லி அவனை புகழ்ந்து ஒரு 3 பாட்டு யாப்பருங்காலத்தில் வரும். அந்த 3 பாட்டு ஒரு சேர மன்னன் பாடினது, சோழ மன்னன் பாடினது, பாண்டிய மன்னன் பாடினது, அதை கொடுத்துருக்க எடுத்துக்காட்டாக கொடுக்குறாங்க. அது எப்படியோ யார் பாடினாங்க என்னன்னு தெரியாது. யாப்பருங்காலத்தில் அந்த எடுத்துக்காட்டு வரும் அவங்க நூலில். ஒரு இந்த கலிப்பா இந்த மாதிரியான பா வடிவம் வரும்போது
எப்படி என்னென்ன உறுப்பை பெற்றிருக்கும் என்று சொல்வதற்காக அதை எடுத்துக்கார். அதனால இந்த பாட்டு இந்த குறிப்பிட்ட கலக்கிற காலத்தில் தான் அந்த வடிவமே இருந்திருக்கலாம். கலித்தொகையும் ஏறத்தாழ எல்லா பாட்டையும் இப்படி தான் இருக்கும். தொடக்கம் அப்புறம் அம்போதரமும் என்னென்னமோ போகும் முடிவு. அது ஒரு மன்னனை புகழ்ந்து பாடுவதற்கான அமைப்பாக தோணுது பார்த்தா. அவங்கக்கிட்ட இருந்த தலைவர்கள் மற்றவர்களை புகழ்ந்து பாடுறதுக்காக இந்த வடிவத்தை பயன்படுத்தி இருக்கலாம் அந்த காலத்தில். அதை பயன்படுத்தி கலப்பிற மன்னனை பார்த்து இந்த மாதிரி இந்த முன்ன மாதிரி உலகத்தில் உள்ள எல்லாம் பாடியிருக்காங்க. அது கலிப்பா அப்படின்னு தான் அது